Dinamalar Cricket Festival presented by SPR India High Living. Powered by Cabin. Hello driver partners. வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன் நோ டென்ஷன். வாழ்க்கை நாடகமா இந்த சேசிங் பொய் கணக்கா தினந்தோறும் வெறுங்கனவா இந்த ஃபீல்டிங்க நினைக்கையிலே பவர் பிளே கடவெல்லாம் கலைகிறது என்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப்னே சொல்லலாம். சார் சோகமா பாட்டு பாடுற அளவுக்கு என்னப்பா நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா சொல்றேன், வாங்க வீடியோக்குள்ள போவோம். வணக்கம் ஐடியர் மக்களே, இது தினமலர் கிரிக்கெட் திருவிழா பிரசன்டட் பை எஸ்பிஆர் சிட்டி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் செம மேட்சாக இருக்க போகுன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருந்தோம், அதில் எந்த டவுட் இல்லாமல் தான் நடந்து முடிஞ்ச மேட்ச்னே சொல்லலாம். ஸோ எலெக்ஷனில் போடுவாங்க ஓட்டிங், நாங்கள் எடுக்க போகிறோம் பேட்டிங் அப்படின்னு சொல்லி டாஸ் வின் பண்ண ஸ்ரேயஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் செலக்ட் பண்ணாரு. ஸோ பஞ்சாபுக்கு ஓப்பனிங் ஆட வந்து பிரபு சிம்ரனும் ஆரியாவும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிதாமகன் படத்தில் சிம்ரன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இருந்திருப்பாங்க. ஆனால் பிரபு சிம்ரன் கிரீஸ்ல ரொம்ப நேரம் இல்லை, 2 பால் தான் பேஸ் பண்ணாரு. டக் அவுட் ஆயிட்டாரு முகேஷ் சௌத்ரி பால், சாம போலிங் போய் முகேஷ் சௌத்ரி. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஆட வந்தார் கேப்டன் ஸ்ரேயஸ். வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸையுமே வந்து பாத்தீங்கன்னா காலி அகமது வேற லெவல்ல போலிங் பண்ணி போல்ட் அவுட் எடுத்து விட்டானே சொல்லலாம். 9 ரனுக்கு ஸ்ரேயஸ் வந்தாரு, சூப்பர்ப்பா. அப்புறம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சானியா மிர்சா ஆடுவாங்க டென்னிஸ், அடுத்து வந்தார் ஸ்டானிஸ், அவர் விக்கெட் எடுக்கிறோம் பாருங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலி அகமது ஸ்டானிஸை 4 ரனுக்கு காலி பண்ணி விட்டாருன்னே சொல்லலாம். சோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கு தொட்டுக்குவாங்க சென்னா, பவர் பிளேல சமாடி வாங்குவார் எங்க அண்ணா அப்படின்னு ஆஷ் அண்ணா ஓவரை வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளே கிழிச்சு விடுறாங்க. இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போடக்கூடிய ஆஷனா வந்து பாத்தீங்கன்னா அவர் ஓவர்ல 2 விக்கெட், அவர் ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுத்தாருன்னே சொல்லுவோம். ஒரே ஓவர்ல 2 விக்கெட். ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வதாராவை வந்து பாத்தீங்கன்னா 9 ரன் காலி பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் வந்து எதிரணிக்கெல்லாம் போர்வெல்லா இருக்கக்கூடிய மேக்ஸ்வெல்ல 1 ரன் காலி பண்ணி விட்டாரு சொல்லலாம். ஸோ 83 ரன்னுக்கு 5 விக்கெட் பஞ்சாப் 8 ஓவருக்கு. ஆமாப்பா, இந்த ஓப்பனிங் இறங்கின ஆரியா என்ன ஆனாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் தாங்க பெரிய வேலையை பண்ணி விட்டாரு சிஎஸ்கேக்கு அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்மையான நாக், வேற லெவல் நாக் அடிச்சாருன்னே சொல்லலாம். மனுஷன் 40 பாலுக்கு செஞ்சுரி, 40 பாலுக்கு செஞ்சுரியா அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஷாக் ஆகக்கூடிய செம்மையான பர்ஃபார்மன்ஸ். அவருக்கு பெரிதும் சப்போர்ட் பண்ண விதமா சிஎஸ்கே ஃபீல்டர்ஸ்லாம் இருந்தாலும் சொல்லலாம். 5 கேட்ச் டிராப், இப்படி ஆடுறவருக்கு 5 கேட்ச் டிராப் பண்ணா சொல்ல வாங்க வேணும், இந்த அடி அடிச்சிட்டாருன்னே சொல்லலாம். அதாவது சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டா ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அடிச்ச பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆரியா தான் முதல் இடத்துல இருக்காரு. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அடிச்ச செகண்ட் பிளேயர் வந்து ஆரியான்றது வந்து பாத்தீங்கன்னா நேற்று மேட்ச் மூலமா வந்து ஃபர்ஸ்ட் யூசப் பத்தான் இருக்காரு 37 பால், அடுத்து 38 39 பால்ல வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுரி அடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். அப்படி இவர் ஒருத்தர் மட்டுமே மொத்த டீம் ஸ்கோரையும் அடிச்சு விட்டாருன்னே சொல்லலாம். அவரை கஷ்டப்பட்டு அப்புறமா விக்கெட் எடுத்து 100 அகமது போலிங் எல்லாம் போட்டு வந்து பாத்தீங்கன்னா காலி பண்ணி விட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு நாங்கள் இருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கோ ஜான்சனும் நம்ம சஷாங்க் சிங்கும், மார்க்கோ ஜான்சன்லாம் போலர் தான், அவரும் அடிச்சாருன்னே சொல்லலாம். சஷாங்க் சிங் அவர் பங்குக்கு ஒரு 50 அடிக்க வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலா 220 டார்கெட்டாக செட் பண்ணுறாங்க பஞ்சாப். 180 நாளே அலருவோம், 220 ரூபானா 180 நாளே அலருவோம், 220 ரூபா ரொம்ப பதறுவோமே அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரச்சினும் கான்வே வந்தாங்க. அதாவது இன்டென்ட் இல்லைன்னு சொன்னவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாயில இஞ்சி மரப்பா திணிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமையான பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன்ல இது வரைக்கும் இல்லாத பர்ஃபார்மன்ஸை சிஎஸ்கே இந்த மேட்ச்ல கொடுத்தானே சொல்லலாம். பவர் பிளேயர் 6 ஓவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் லாஸ் இல்லாம 60 ரன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரச்சினும் கான்வே சூப்பரா டேக் ஓவர் பண்ணிட்டு போனாங்கன்னே சொல்லலாம். அப்புறம் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் 7வது ஓவர்ல தான் 7.5 பிடிச்சது அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரச்சின் வந்து 30+ அவுட் ஆக, அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ருத்ராஜ் வந்து அதாவது இந்த லோக்கல் ட்ரெயின்ல சமோசா விற்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கம்பார்ட்மெண்ட் போவார்ல, அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இவர் பெவிலியன் வேகமா போயிட்டார். 1 ரனுக்கு ருத்ராஜ் அவுட், 20 ரனுக்கு 2 விக்கெட் போச்சு. அப்புறம் என்ன ஆகுன்னு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கைக்கு தேவை நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், இந்த மேட்சுக்கு தேவை நல்ல பார்ட்னர்ஷிப்னு புரிஞ்சுக்கிட்ட கான்வேவும் சிவம் தூவேவும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ்லேயே டீல் பண்ணாங்கன்னே சொல்லலாம். சிவம் தூவே வந்த பிறகுதான் 6 வந்து சிஎஸ்கேக்குமே சொல்லலாம். 10 ஓவர்லாம் 6 அடிக்கிறாங்க. நல்ல பேட்டிங் பேஸ் சிவம் தூவே 27 பாலுக்கு மனுஷன் 42 ரன். ஆனா அவர் விக்கெட் எடுத்துட்டாங்க. மிடில் ஓவர்ஸ், அதாவது கரெக்டா ஓவருக்கு சரியா 10 ரன்கள் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா அடிச்சுட்டு வந்தாங்க. ஒரு கடைசி ஒரு 13வது 14 ஓவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸா ரொட்டேட் பண்ணதான் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிச்சாங்க சிஎஸ்கேனே சொல்லலாம். அவர் 42 ரன்னுக்கு அவுட் ஆக, இவர் கான்வே ஒரு பக்கம் 50-60 வந்தாலும் தோனி வந்து பாத்தீங்கன்னா இறங்கினாரு சீக்கிரம். தோனி இறங்கினாரு, ஜடேஜா இறங்கல. அதுதான் இங்க விஷயமே. தோனி வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஃபாஸ்டா இவ்வளவு உத்வேகத்தோட இறங்கி இந்த சீசன்ல இந்த மேட்ச்ல தான் பார்த்தோன்னே சொல்லலாம். தோனி வந்து பாத்தீங்கன்னா அவர் பங்குக்கு 3 6 ஒரு கவுண்ட் அப்படின்ற மாதிரி வந்து 17 பாலுக்கு மனுஷன் 27 ரன் பிரிச்சு மேஞ்சிட்டாரு. இதுக்கப்புறம் யாராச்சும் தோனியை பத்தி சொல்லுவீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து தோனி ஃபேன்ஸ்லாம் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணும் விதமா ட்வீட் எல்லாத்தையும் போட்டுருக்காங்க ரைட்டப்ஸ்லாம். ஸோ மேட்ச் என்னப்பா ஆச்சு சொல்லுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கான்வே வந்து பாத்தீங்கன்னா கடைசி
2 ஓவருக்கு கையும் வரல காலும் வரலன்னு தமிழ் கமெண்ட்ரிட்டும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவரும் சுத்தி வந்தீங்க சுட்டு விரலாம் சுட்டின்ற மாதிரி சுத்தினாரு. ஆனா எல்லா பாலுமே அவர் கால் கீழே தான் விழுந்தது, எங்கேயுமே 4க்கும் போல 6க்கும் போல. ஸோ அதனால வந்து அவர் ரிட்டையர் அவுட் பண்ணிட்டு ஜடேஜா கடைசி ஓவர் கொண்டு வந்தாங்க. ஸோ கடைசி ஓவருக்கு 28 ரன் தேவைன்னு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இவர் நம்ம எஸ் தாக்கூர் போட வந்தார். ஃபர்ஸ்ட் பாலே வந்து தோனி அவுட் ஆயிட்டாருன்னே சொல்லலாம். ஸோ அதை தொடர்ந்து மேட்ச் அவங்க முடிஞ்சிருக்குமே. எஸ் விஜய் சங்கர் வந்த பிறகு எப்படி அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர் ஜடேஜா ஒரு 6 அடிச்சாலும் அது வந்து 200+ தான் வந்து பார்த்தீங்கன்னா 201 ரன் தான் சிஎஸ்கே அடிச்சாங்க. 18 ரன் வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அபார வெற்றினே சொல்லலாம். அது ஜெயிக்க வேண்டிய மேட்சஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தோக்குறாங்க. அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பெரிய மிஸ் ஃபீல்டிங் தான் காரணம். ஒரு 5 கேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா விட்டதுனால 100 ரன் கிட்ட ஒரு பிளேயர் அடிக்கிறாரு அப்படின்னா அவர் 6 ரன்லேயே ஒரு அழகாக ஒரு கேட்ச் கொடுத்தாரு. அதை பிடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபீல்டிங்கை மட்டும் சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பவர் பிளேயர் ஆஷன் போட விடாம 100 ஆகும்போதோ இல்லை வேற ஏதாவது ஸ்பின்னர்ஸோ இல்லை போலர்ஸோ போட விட்டுட்டு ஆஷன் மிடில் ஓவர்ஸ்ல போட விட்டாங்கன்னா கண்டிப்பாக சொல்றேன் அடுத்த மேட்ச் வருவாங்கன்னு நம்புவோம். ஆனா வந்து ஒரு கம்பேக் தான். இன்டென்ட் சொல்லுவாங்களா, இன்டென்ட் வந்துருச்சு. ஆனா வந்து மேட்ச் வின்னிங் பண்ணல. கண்டிப்பா வருவாங்க அடுத்த மேட்ச் சொல்லிக்கிட்டு பஞ்சாபுக்கு வாழ்த்துக்கள், ஆரியாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அது ஹீரோ ஜீரோவா இருந்த மனுஷன் இந்த மேட்ச்ல ஹீரோவானாருன்னு சொல்லணும்னா அது வந்து ஆரியா தான். போன மேட்ச்ல டக் அவுட், இந்த மேட்ச் செஞ்சுரி. ஸோ வாழ்க்கை எப்படினாலும் மாறும். அதுக்கு இந்த மாதிரி சிஎஸ்கே மாதிரி ஒரு ஆட்கள் வந்து நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதை பயன்படுத்திட்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டில் தான் உங்களிடம் இருந்து விடைபெறுவது தினமலர் கிரிக்கெட் திருவிழா கமிட்டியா. நன்றி, வணக்கம். தினமலர் கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் presented by SPR India High Living. Powered by Cabin. Hello driver partners. வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன் நோ டென்ஷன்.